Hi students, welcome to Future Vision NEET and JEE Academy. Re-NEET 2026 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காகவே நம்ம ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியிலிருந்து அதுவும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் கொண்டு வந்திருக்கோம். அதாவது மார்க் பூஸ்டர் சீரீஸ்னு. அதாவது ஒரு 20 நாளில் நம்ம மினிமம் ஒரு 120 மார்க் எடுக்கிறதுக்கான டாபிக்ஸ் என்னென்னவோ அந்தந்த டாபிக்ஸ் எல்லாம் லெசன்லேருந்து டாபிக் வைஸ் மட்டும் நம்ம தனியாக பிரித்து அந்த டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதை வச்சு ஒரு சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த சீரீஸில் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுக்கிறோம்னா அந்த ஒரு டாப்பிக்கோட பேசிக் அவுட்லைன், அதை பேஸ் பண்ண டிஃப்ரெண்ட் சம்ஸ், எந்த மாதிரி சம்ஸ்லாம் நீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த ஒரு ரீநீட் எக்ஸாமில் எந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட ஃபஸ்ட்டு டேல தான் நமக்கு இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூனிட் என்ன அப்படின்னா பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், அதாவது வந்து இயற்பியல் மற்றும் அளவீடு, நம்மளோட நீட் சிலபஸில் ஃபர்ஸ்ட் லெசன். இந்த லெசனில் நமக்கு 3 டாபிக் தான் இருக்குது. அந்த 3 டாப்பிக்குமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கொஷின் வெயிட்டேஜை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா மினிமம் 2 கொஷின் நமக்கு கேரண்டி. ஃபஸ்ட்டு நம்ம டைமென்ஷன் அனாலிசிஸ், அதாவது பரிமாண பகுப்பாய்வு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக வந்து பிழை பகுப்பாய்வை பார்த்துக்கலாம். பரிமாணம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக பரிமாணம் அப்படிங்கிறது ஒரு இயற்பியல் அளவில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வழி அளவு எடுத்துக்கலாம். ஒரு பேச்சுக்கு வந்து விசை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். இந்த விசைங்கிற ஒரு வழி அளவில் இயற்பியல் அளவோட அந்த ஒரு பேசிக் குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அடிப்படை அளவுகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் லென்த் எவ்வளோ இருக்குது, மாஸ் எவ்வளோ இருக்குது, டைம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான். அதோட பவர்ஸ்லாம் நம்ம டினோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ்னால் நமக்கு என்ன ஃபார்முலா வரும், டைமென்ஷன் ஃபார்முலா mL T⁻⁻2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ m பவரில் 1 இருக்குது, L பவரில் 1, T⁻⁻2. அப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த விசைங்கிற ஒரு இயற்பியல் அளவில் நிறைங்கிற அளவு 1 மடங்கும், நீளம்ங்கிற அளவு 1 மடங்கும், காலம்ங்கிற அளவு -2 மடங்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இந்த பரிமாண பகுப்பாய்வில் வெவ்வேறு அளவுகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பரிமாண வாய்ப்பாடு எழுதலாம். அந்த ஒரு பரிமாண வாய்ப்பாடு எழுதுறது உங்களோட புக்ஸ்லேயே இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ண எந்த மாதிரி சம்ஸ்லாம் நமக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம் சம்ஸ் பேசிஸில். ஃபஸ்ட்டு இதோட பரிமாண பகுப்பாய்வோட அந்த ஒரு பயன்கள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இயற்பியல் அளவை ஒரு அலகுல இருந்து இன்னொரு அலகு முறைக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்ஐ அலகுல ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அதை சிஜிஎஸ்ல மாற்றுங்க, இல்லை சிஜிஎஸ்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எஸ்ஐக்கு மாற்றுங்க, இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க. அல்லது எம்கேஎஸ்ன்னு சொல்லுவாங்க, சிஜிஎஸ்ல இருந்து எம்கேஎஸ்க்கு. அதை எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா ஃபார்முலா எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா n = u மாறிலி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வச்சு மூவ் பண்ணுவோம். அதாவது என்னங்கிறது நமக்கு தெரியும், நியூமெரிக்கல் வேல்யூ, அதாவது எண் மதிப்பு. யூங்கிறது அலகு, இது வந்து எதை குறிக்கும், எண் மதிப்பு. யூங்கிறது அலகு. சார் இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இயற்பியல் அளவை நான் ஒரு அலகு முறையிலிருந்து இன்னொரு அலகு முறைக்கு நான் மாற்றினாலும் அதோட எண் மதிப்பு மாறும், அதே மாதிரி அதோட அலகு மாறும். ஆனால் என்ன மாறாதுன்னு சொல்கிறாங்க, எண் மதிப்பையும் அழகையும் மல்டிப்ளை பண்ணி வேற வேல்யூ இருக்குல்ல, அது மாறாதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு 1 மீட்டர்னு இருக்கு, அதை நான் சென்டிமீட்டர் சிஸ்டம்க்கு மாத்திரம்னா என்னன்னு சொல்லலாம், 100 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். இந்த இடத்துல 1 தான் நம்பர் இருக்கு, இந்த இடத்துல 100 நம்பர் இருக்கு, நம்பர் மாறிடுச்சு. இங்க மீட்டருங்கிற யூனிட் இருக்கு, இங்க சென்டிமீட்டருங்கிற யூனிட் இருக்கு, அதாவது அலகு இருக்கு, அதுவுமே மாறிடுச்சு. ஆனா என்ன சார் மாறாது அப்படின்னா, இதோட மீனிங் 1 மீட்டரும் 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ரெண்டும் நமக்கு என்னன்னு தெரியும், ஒன்னே தான் தெரியும். அப்போ இதோட டோட்டல் வேல்யூ என்ன ஆகாது, மாறாதுன்னு சொல்றாங்க. அதுதான் நமக்கு இந்த ஒரு ஃபார்முலாக்கான மீனிங். சார் இது எப்படி சார் ஃபார்முலாவை எக்ஸாக்டா எழுதலாம் அப்படின்னா, 2 சிஸ்டம்க்கு எழுதும் போது n1 u1 = n2 u2ன்னு எழுதிக்கலாம். எனக்கு n2ங்கிறது ரெண்டாவது சிஸ்டம்ல இருக்கு, அந்த நம்பர் ரெண்டாவது அலகுல இருக்கு, அந்த ஒரு அலகு முறையில் இருக்கு, அந்த ஒரு நம்பர் வேல்யூ, அதுதான் நம்ம கேட்பாங்க. n2 மட்டும் வச்சுக்கிட்டோம்னா n1 × u1/u2. இந்த யூங்கிறது யூனிட் தான் குறிக்கும். ஓகேங்களா? அதாவது அலகை குறிக்கும். இது எப்படி சார் ஃபார்முலா இன்னும் டெரைவ் பண்ணலாம் எக்ஸாக்டா அப்படின்னா, n2 = n1 × இந்த யூவை வந்து டைமென்ஷன் ஃபார்மெட்டில் எழுதுவோம். அதாவது பரிமாண முறையில் வந்து நம்ம எழுதுவோம். அதாவது mLT அந்த ஃபார்மெட்டில் m1/m2 L1/L2 T1/T2. இது எல்லாத்துக்குமே பவரில் சம் கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம டினோட் பண்ணிக்கலாம். நான் XY Z ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம், நான் அதையே டினோட் பண்ணிக்கிறேன். XY and Z. சார் இந்த XY Zல என்ன சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எந்த அளவு கொடுக்குறாங்களோ அந்த அளவோட
பரிமாணத்தை அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸே எடுத்துக்கிறோம் அப்படின்னா m பவர் 1 ml பவர் 1 t பவர் -2. அப்போ m பவரில் 1 இருக்குது. அப்போ இங்கே m பவரில் நம்ம என்ன பண்ணணும் 1 போடணும். எக்ஸுக்கு பதிலாக 1, இந்த ஒய்க்கு பதிலாக 1, இசட்டுக்கு பதிலாக -2 முதல்ல அது. சார் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும், இந்த ஒரு வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா m1 l1 t1 அவங்க எந்த சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க இனிஷியலாக. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 நியூட்டனை சம் டைனாக மாற்றுங்க. டைன்கிறது நமக்கு தெரியும், நியூட்டன்கிறது எஸ்ஐ அலகு, டைன்கிறது சிஜிஎஸ் அலகு. அப்போ சிஜிஎஸ்க்கு மாற்றும் போது மேலே இங்கே 10 நியூட்டன்னா மாஸோட யூனிட் என்னது, இங்கே கேஜி. ஓகேங்களா, மாஸ்னா இங்கே 1 கேஜி, இங்கே 1 மீட்டர், இங்கே 1 செகண்ட். இங்கே கேஜிக்கு பதிலாக என்ன பண்ணணும், கிராம் போடணும். சிஜிஎஸ் யூனிட் நம்ம இதுக்கு தெரியும், இங்கே கிராம் போடணும். இங்கே லென்த்துங்கும் போது சென்டிமீட்டரில் போடணும். டைம் வந்து அங்கேயும் செகண்டே தான். அப்போ இந்த இடத்துல செகண்ட் போட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இது ஒரு மெத்தட். இது அதிகமாக நமக்கு கேட்குறதில்ல நீட் பேசிஸில், இருந்தாலும் இருக்குன்னு நான் அதை சொல்லிடுறேன். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை. பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறைன்னு சொல்லுவாங்க. சார் இது என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான், பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஒரு ஃபிசிக்ஸில் இருக்க ஃபார்முலா இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஃபார்முலா கரெக்டாக தப்பானு இதை வச்சு நம்ம என்னால் பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும். அதாவது டைமென்ஷனலி கரெக்டாக இன்கரெக்டாக பரிமாண முறைப்படி அந்த ஒரு ஃபார்முலா சரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா v = u + at நமக்கு நார்மலாக தெரியும் 11th செகண்ட் சாப்டர் இயக்கவியல்ல வர ஃபார்முலா. விங்கிறது இறுதி திசைவேகம், யூங்கிறது தொடக்க திசைவேகம், ஏங்கிறது முடுக்கம், டீங்கிறது காலம்னு நமக்கு தெரியும். பரிமாணம் இந்த ஒருபடித்தான நெறிமுறை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனில் ப்ளஸ் இல்லைனா மைனஸ், ரொம்ப முக்கியம், ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதாவது யூவையும் a × t, இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் பிரச்சனை இல்லை. ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்தால் தான் தனியாக எழுத முடியும். u எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், a × tக்கு ஈக்குவலாக இருக்கும் பரிமாண முறைப்படி. u = at பரிமாண முறைப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி வேற என்ன சார் எழுதலாம், இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறதும் அதுக்கு அப்படியே ஈக்குவலாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த u vக்கு ஈக்குவலாக இருக்கும். அல்லது வேற என்ன ஈக்குவேட் பண்ணாமல் இருக்கும், இந்த v atக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இதை வச்சு வெவ்வேறு அளவுகளோட பரிமாணங்களை நம்ம ஈஸியாக எடுக்கலாம். வேணா செக் பண்ணி பாருங்க. யூங்கிறது தொடக்க திசைவேகம், திசைவேகத்துக்கானது lt பவர் -1 வரும். இது முடுக்கம் lt பவர் -2, டைமுங்கிறது காலம். அப்போ வெறும் t மட்டும் வரும், t பவர் 1. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், -2 + 1 -1 வரும். இதுவும் lt பவர் -1, இதுவும் lt பவர் -1. பரிமாண முறைப்படி சரியாக தான் இருக்கணும். இது தப்பாக வந்துச்சுன்னா அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பரிமாணங்களில் ஒருபடித்தான நெறிமுறை நமக்கு சொல்லுது. சேம் இதே மாதிரி தான் இங்கேயும். இது இறுதி திசைவேகம், இது தொடக்க திசைவேகம். ரெண்டுமே திசைவேகம் போது சமமான பரிமாணங்கள் இருக்கும். இந்த பக்கம் பாருங்க, இது தொடக்க இறுதி திசைவேகம். இந்த பக்கம் என்ன இருக்கு, a × t. a × tக்கு என்ன தான் வந்துச்சு, ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம் lt பவர் -1 தான். திசைவேகத்துக்கும் lt பவர் -1 தான் வரும். அப்போ அதுவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதை தான் நமக்கு பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை கூறுது. ஓகேங்களா, அடுத்தது மூணாவதாக இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு. ஒரு ஃபார்முலாவை எப்படி சார் டெரைவ் பண்ணுறது, அதாவது எனக்கு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறதுங்கிறத சொல்லலாம். அல்லது எக்ஸாக்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கு இடைப்பட்ட தொடர்பை கண்டுபிடிக்கிறது. வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கு இடைப்பட்ட சரி ஓகே, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஒரு ஃபார்முலா வந்து எனக்கு தெரியும். ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஒரு பேச்சுக்கு நான் தனி ஊசல் எடுத்துக்கிறேன். தனி ஊசலோட அலைவு காலம், அந்த அலைவு காலம் எதெல்லாம் சார்ந்திருக்கும் எதெல்லாம் சார்ந்திருக்காது அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலா தெரியாமையே கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரு கண்டிஷன் தெரிஞ்சு இதை அப்ளை பண்ண தெரிஞ்சதுன்னா ஒரு பேச்சுக்கு தனி ஊசலோட நிறை எடுத்துக்கிறேன், அதோட நீளம் எடுத்துக்கிறேன், அதோட புவியீர்ப்பு முடுக்கம். ஓகேங்களா, அந்த இடத்துல இருக்க புவியீர்ப்பு முடுக்கம், இது மூணுத்தையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது மூணுத்தையும் வச்சு நம்ம ஃபார்முலாவை டெரைவ் பண்ண முடியும். எப்படி சார் டெரைவ் பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு எதெல்லாம் வச்சு நமக்கு அதை கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் வச்சுக்கணும். மல்டிப்ளிகேஷனில் தான் வைக்கணும், அடிஷனல் சப்ட்ராக்ஷனில் வைக்கக்கூடாது, மல்டிப்ளிகேஷனில் தான் வைக்கணும்.
பவரில் எப்பயும் போல் எக்ஸ் ஒய் இசட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இதோட டைமென்ஷனை அப்ளை பண்ணணும். டீனா டிஏ தான், காலம்ங்கிறது டிஏ தான், எம்ங்கிறது எம்ஏ தான், பவர் எக்ஸ், எல்லுங்கிறது எல்ஏ தான், பவர் ஒய், ஜிங்கிறது என்னது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம். முடுக்கத்துக்கானது வேறையும் எல்டி பவர் -2. முடுக்கத்துக்கு என்ன மதிப்பு வருமோ அது வரும். அது பவர் என்ன இருக்குது, இசட் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணும், இந்த பவர்ஸை ஈக்குவேட் பண்ணும். இங்கே டி பவர் 1னா இங்கே 1 ஈக்குவல் டு இங்கே டி என்ன இருக்குது -2z. அப்போ டிக்கு பதிலாக -2z அப்படிங்கிற மாதிரி நமக்கு எழுதணும். இதை கம்பேர் பண்ணி XYZ வேல்யூஸை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டி ஈக்குவல் டு எம் பவர் 0 தான் வரும், எல் பவர் 1, டி பவர் ஜி பவர், அங்கே மீதி இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னா ஜி தான் இருக்குது, ஜி பவர் -1/2 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அதாவது ஃபார்முலா நமக்கு என்ன வரும், டி ஈக்குவல் டு 2π √L/g. அப்போ இங்கே எல் பவரும் 1/2ன்னு வரும். ஓகேங்க, எல் பவர் +1/2 வரும், ஜி பவர் -1/2. அப்படி வந்தால் தான் ரூட்டுக்குள்ளே வர முடியும். ஓகேங்களா, 1/2 தான் நான் ரூட்னு எழுதியிருக்கேன். இங்கே -1/2 இருக்கிறதுனால கீழே வந்தால் +1/2. அப்போ அதை ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். இந்த 2π வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சார் டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு. ரீசன் என்ன நமக்கு தெரியும், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இது என்னது ஒரு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் இல்லை, பரிமாணம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த முறையை வச்சு நம்ம இந்த அலைவு காலம் அப்படிங்கிறது வந்து நீளத்தை சார்ந்தது, அதே அலைவு காலம் புவியீர்ப்பு முடுக்கத்தையும் சார்ந்தது. எதிர்த்தகவில் இருக்குது. ஓகேங்களா, முன்னாடி சொன்னது நேர்த்தகவு, இது எதிர்த்தகவு. ஆனால் எதை சார்ந்ததில்லை, நிறைய சார்ந்ததில்லை. அதுதான் நான் சொன்ன தொடர்பு. இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு வேற ஒரு அளவை சார்ந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு மூணாவது கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ஒரு கொஷனில் எக்ஸின் திசையில் நகரும் துகளின் நிலையாற்றல் மாறுபடுவது, அதாவது நிலை ஆற்றலுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. விங்கிறது நிலையாற்றல், அதுக்கான ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு a²/b பரிமாணங்களை காண்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் a²/b வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது நீட்டோட 2024 ரீநீட் கொஷின். சார் இது ஏபி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் வந்தாலே நம்ம என்ன மைண்டுக்கு வரணும் அப்படின்னா, பரிமாணங்களின் ஒரு படித்தான நெறிமுறை தான் வரணும். நான் மறுபடியும் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். v = a x² √x + b இப்படின்னு அந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல எப்படி சார் இதை எழுதலாம் அப்படின்னா, ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்தால் என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம், ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ √x = b. ஓகேங்களா, எனக்கு √x என்னலாம் எக்ஸ் பவர் 1/2. எக்ஸுங்கிறது நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் திசைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஒரு நீளத்தை குறிக்கும். ஓகேங்களா, அப்போ எல்ல ரூட் என்னன்னு எழுதலாம் 1/2. அப்போ பியோட பரிமாணம் என்னன்னு வருது நமக்கு, எல் பவர் 1/2ன்னு வருது. சார் வேற என்ன சார் எழுதலாம், இந்த வியை எது கூட ஈக்குவேட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அதை வந்து என்ன பண்ண முடியாது, தனியாக பிரித்து எழுத முடியாது. அப்போ v = ax² அப்படியே வரும். சார் அதை மட்டும் தான் எழுதணுமா, டிவைட் பையில் வந்தாலும் தனியாக பிரித்து எழுதக்கூடாது. ஓகேங்களா, அப்போ டிவைட் பையில் என்ன இருக்குது, √x இருக்குது, b இருக்குது, இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது. அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் எழுதிக்கலாம், ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே பரிமாணம் தான். என்ன சொல்ல வரோன்னு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ரெண்டுக்கும் ஒரே பரிமாணம்ங்கிறதுனால நான் ஒரு பேச்சுக்கு என்னென்னு எடுத்துக்கிறேன், பின்னே எடுத்துக்கிறேன். டிவைடட் பை பி எடுத்தாலும் அதே தான், √x எடுத்தாலும் அதே தான், ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே பரிமாணம் தான். இதுக்கு என்ன வந்துச்சு, √x பரிமாணம் என்னது, எல் பவர் 1/2. பியோட வேல்யூவும் சேம் அதே தான். இப்போ எனக்கு என்ன வேணும், ஏ வேணும். அப்போ a = என்னென்னு எழுதலாம், a = v × b டிவைடட் பை x² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். விங்கிறது கொஷின்லேயே சொல்லியிருந்தாங்க நிலை ஆற்றல், அதாவது ஆற்றலுக்கான பரிமாணம் வரும் mL² t பவர் -2 இன்ட்டு நமக்கு என்ன வருது, பிங்கிறது வேல்யூ வந்து எல் பவர் 1/2 டிவைடட் பை x²னா L² வரும். அப்போ L² கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா mL பவர் 1/2 t பவர் -2. இது ஏக்கான பரிமாணம். ஏபி ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, a²/b இதோட பரிமாணம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. முதல்ல ஏவை ஸ்கொயர் பண்ணணும். ஏவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், அதாவது பவரில் வந்து 2 ஆட் பண்ணணும். m பவரில் 1 தான் இருக்குது, 1 × 2 2, L பவர் 1/2 இருக்குது. அப்போ 1/2 இன்ட்டு அந்த ஒரு 2, t பவர் -2 இன்ட்டு ஒரு 2. ஓகேங்களா, ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா டிவைடட் பை பியோட வேல்யூ எல் பவர் 1/2. நெக்ஸ்ட் இந்த பக்கம் சால்வ் பண்ணுறேன். எம் பவர் ஸ்கொயர் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். m², எல் பவர் இங்கே
இந்த 2வும் கேன்சல் ஆகிட்டு மீதி 1 மட்டும் இருக்கும். இந்த 1/2 மேலே வந்தால் -1/2 ஆகிடும். அப்போ L பவர் 1 மைனஸ் 1/2 T பவர் -4ங்களா, -2 × 2 -4. அப்போ m ஸ்கொயர் இது என்ன ஆகும், 2 × 1 2 2 - 1 1ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 2 - 1 1ன்னு கிடைக்கும். அப்போ 1/2ன்னு வரும். L பவர் 1/2 தான் நமக்கு கிடைக்கும். L பவர் 1/2 T பவர் -4. இதை இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியாது. அப்போ இதுதான் a²/b பரிமாணம். ஆப்ஷனில் இது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். m² L பவர் 1/2 T பவர் -4. தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்கன்னா, இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். இது அனதர் மாடல். அதாவது ஒரு ஈக்குவேஷனில் m பவர் a L பவர் b T பவர் c இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏபிசியோட வேல்யூஸ் கீழே 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக இருக்குது, நான் ஏங்கிற இடத்துல இந்த வேல்யூ, பிங்கிற இடத்துல இந்த வேல்யூ, சிங்கிற இடத்துல இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா இது அழுத்தத்தை தான் குறிக்குதா, அழுத்தத்தோட பரிமாணம் தான் குறிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். சரி, ஓகே, நான் ஃபஸ்ட்டுக்கு முதல்ல எழுதுறேன். அதாவது m பவர் ஏங்களா, அப்போ m பவர் ஏக்கு பதிலாக 1, b பவர்னா L பவருங்களா, L பவர் 0 T பவர் -1. இது என்னன்னு சொல்கிறாங்க, திசை வேகம்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது m பவர் 1 L பவர் 0 T பவர் -2. மூணாவது m பவர் 0 L பவர் -1 T பவர் -2. நாலாவது என்ன இருக்குது, நாலாவது ஆப்ஷனில் m பவர் 1 L பவர் -1 T பவர் -2. ஓகே, முதல்ல ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். சார், முதல்ல திசை வேகம்னு சொல்லியிருக்காங்க. திசை வேகத்தோட பரிமாணம் நமக்கு தெரியும், m வராது, m பவர் 0 L T பவர் -1 அப்படின்னு வரும். ஆனால் இங்கே m பவர் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்புங்களா, சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். திசை வேகத்துக்கான பரிமாணம் இது வராது. அடுத்தது முடுக்கம். முடுக்கம்னா என்ன வரும், முடுக்கம்னா m பவர் 0 தான் வரும், L பவர் 1 T பவர் -2ன்னு வரும். ஆனால் மறுபடியும் இங்கே m பவர் 1 வந்திருக்கு. அப்போ இதுவுமே என்னது, தப்பு. மூணாவது விசை. விசைக்கான ஃபார்முலா mLT பவர் -2ன்னு வரும். அப்போ விசை வச்சு பார்க்கும்போது இங்கே m பவர் 0 வந்திருக்கு. ஆனால் அங்கே m பவர் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம் நமக்கு தெரியும். அப்போ இதுலேயுமே இந்த 0 வந்திருக்கு, இது தப்பு. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 4th தான் வரும். அது வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அழுத்தம் அப்படின்னா ப்ரெஷர்னு நமக்கு தெரியும். அழுத்தம்னா விசை பை ஃபோர்ஸ் பர் ஏரியா, விசை பை பரப்பளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விசைக்கு வந்து mLT பவர் -2, பரப்பளவுனா L² வரும். L² மேலே போனால் -2ங்களா, -2 + 1. இங்கே -2 இருக்குது, +1, -2ம் +1ம் சேர்ந்தா -1. அதாவது m பவர் 1 L பவர் -1 T பவர் -2. அங்கே அதுதானே வந்திருக்கு, m பவர் 1 L பவர் -1 T பவர் -2. அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அலகு முறையில் விசையின் அலகு, விசையோட அலகு என்னன்னு சொல்லியிருக்காங்க, விசையை வந்து 100 நியூட்டன் அப்படின்னு எடுத்திருக்காங்க. நீளத்தின் அலகு, நீளம்னா லென்த்துன்னு நமக்கு தெரியும், அதோட அலகு வந்து 10 மீட்டர். மற்றும் காலத்தின் அலகு டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட எஸ்ஐ அலகுலேயே கொடுத்துட்டாங்க. ஜென்ரலாக நியூட்டன்னா நார்மலாக எஸ்ஐ அலகுல கொடுக்கல, வெறும் நியூட்டன்னா அது எஸ்ஐ அலகு, வெறும் மீட்டர்னா அது எஸ்ஐ அலகு, வெறும் செகண்ட்னா எஸ்ஐ அலகு. பட் இங்கே 100 10 அப்படிங்கிற நம்பரோட கொடுத்துருக்காங்க. அப்போ இது எஸ்ஐ அலகுல, இது ஒரு வேற ஒரு அலகுமுறை. அப்போ இந்த அலகுமுறையில் நிறையின் அலகு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சார், நிறைக்கான ஃபார்முலா இதுலேருந்து எங்கேருந்து சார் எடுக்கிறது அப்படின்னா, இது வந்து அடிப்படை அலகு, இதுவும் ஒரு அடிப்படை அலகு, இது ஒன்று தான் என்னது வெளி அளவில் வரும். அப்போ எஃப்க்கான ஃபார்முலா என்ன வரும், mLT பவர் -2. எனக்கு m தான் சார் வேணும், எனக்கு என்ன வேணும், m தான் வேணும். அப்போ எஃப் m இந்த பக்கமே வச்சுக்கிறேன், இந்த L எங்கே வந்துடும், கீழே வந்துடும். T பவர் -2வும் கீழே வரும். T பவர் -2 மேலே கொண்டு போனால் T பவர் +2 மாறுங்களா. அப்போ m = F(T²) L அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. F ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நியூட்டன், 100 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. அப்போ 100 × T², T-யோட வேல்யூ 100 தான், 100² L-ஓட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 10. ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 10 × இங்கே எத்தனை இருக்குது, 100². 100² பண்ண என்ன வரும், 100னா 10^2ன்னு சொல்லலாம். 10^2 ஸ்கொயர் பண்ணால் 10^4ன்னு சொல்லலாம். இந்த 10ங்கிறது 10^1 தான். அப்படியே ஆட் பண்ணோம்னா 10^5ன்னு வரும்.
நிறைங்கும் போது மாஸ் தானே கொடுத்துருக்காங்க, நிறை. அப்போ நிறைங்கும் போது யூனிட் வந்து கேஜியில் வரும். அப்போ 10⁵5 கேஜி அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் நீட் 2016 கொஷின். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம பார்த்த அந்த ஒரு 3வது மாடல் பிளாங்க் மாறிலி, வெற்றிடத்தில் ஒளியின் வேகம், நியூட்டனோட ஈர்ப்பியல் மாறிலி, இது மூணுத்தையும் வந்து அடிப்படை மாறிலிகளாக கன்சிடர் பண்ண கருதினால் கீழ்கண்ட எந்த ஒன்று நீளத்தின் பரிமாணத்தை கொடுக்கும். அப்போ கேட்கறது என்னது, நீளத்தை கேட்குறாங்க. எதெல்லாம் வச்சு கேட்குறாங்க, பிளாங்க் மாறிலி, ஒளியின் வேகம், அதே மாதிரி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஈர்ப்பு மாறிலி, இது மூணுத்தையும் வச்சு கேட்குறாங்க. சார் எப்படி சார் சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டு பவரில் எக்ஸ் ஒய் இசட் இப்படி வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. இதுக்கு பரிமாணங்களை அப்ளை பண்ணி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பவர்ஸை ஈக்குவேட் பண்ணணும். அடுக்குகளை வந்து நம்ம சமப்படுத்தும் போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் இந்த மெத்தடில் போட போகிறதில்ல இதை. ஓகேங்களா. இது கொஞ்சம் பெருசாக போகும். நான் ஆப்ஷனை வச்சு செக் பண்ணுறேன் சார். அது எப்படி சார் ஆப்ஷனை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் √HG டிவைடட் பை C⁻3/2. நான் இதை வந்து பரிமாணம் அப்ளை பண்ண போகிறேன். ஹச்சோட வேல்யூ, ஜியோட வேல்யூ, சியோட வேல்யூ, இங்கே பவர் 1/2 இருக்குது, இது 3/2 இருக்குது, ரூட்னா 1/2. அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, லென்த்து. ஆன்சர் வெறும் எல்னு வந்தால் அதுதான் ஆன்சர். நான் செக் பண்ணி பார்க்குறேன். முதல்ல H, G, C மூணுக்கும் வேல்யூ எழுதிக்கலாம். ஹச்சோட வேல்யூ எங்கேருந்து பார்க்கலாம், E = H⁻⁴ எடுக்கலாங்களா, E = H⁻ அல்லது H = E/υ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலாவிலேருந்து எடுக்கலாம். ஈனா எனர்ஜி, mL²T⁻⁻², அதாவது ஆற்றல்னு நம்ம சொல்லுவோம். நியூங்கிறது அதிர்வெண், அதிர்வெண்ணா T⁻⁻1 வரும். இது மேலே போனால் T⁻+1 ஆகும். அப்போ mL²T⁻, இது +1 -2 என்ன ஆகும், -1 மாறும். இதுதான் பிளாங்க் மாறிலியோட அந்த ஒரு பரிமாணம். சரி ஓகே, நான் இப்போ செக் பண்ணுறேன். HG whole power 1/2 divided by C⁻3/2 நான் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஹச்சோட வேல்யூ என்னது, mL²T⁻⁻1 ஹோல் பவர் 1/2 அப்ளை பண்ணணும். அப்போ 1/2னா இங்கே 1/2 வந்துடும். இங்கே 1/2 போடும்போது /2 போட்டுக்கலாம். மேலே 1 கீழே 2, இங்கேயும் மேலே 1 கீழே 2. ஹச்சுக்கு அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது G, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். ஜியோட ஃபார்முலா இந்த இடத்துல எழுதுறேன். G = m⁻⁻1 L³ T⁻⁻2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். m⁻⁻1 L³ T⁻⁻2. இப்போ m⁻⁻1 L³ T⁻⁻2. இதுக்கு என்ன பண்ணணும், 1/2 அப்ளை பண்ணணும். 1/2 அப்ளை பண்ணால் மேலே 1 கீழே 2, 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான். அதே மாதிரி இங்கே மேலே 1 கீழே 2, மேலே 1 கீழே 2. ஓகேங்களா. டிவைடட் பை C⁻3/2. சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட், ஒளியின் வேகம். ஒளியின் வேகம்ங்கும் போது நார்மலாக வேகத்துக்கானது தான் வரும், LT⁻⁻1. அதுக்கு 3/2 அப்ளை பண்ணணும். அப்போ மேலே 3/2, இங்கேயுமே 3/2 அப்ளை பண்ணியாச்சு. சார் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். முதல்ல நான் கேன்சல் பண்ணுறதுக்கு வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார், இங்கே m⁻+1/2 m⁻−1/2 கேன்சல் ஆகிடும் மேலேயே இருக்கிறதுனால. இங்கே பாருங்க, L⁻3/2 இருக்குது, L⁻+3/2. இது மேலே வந்தால் -3/2 ஆகும். இங்கே +3/2 இருக்குது, அப்போ அதுவும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு T⁻−1/2. இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆனால் 1 ஆகிடும். அப்போ 1/2 -1 -1/2 -1 என்ன ஆகும், மைனஸ் மைனஸ் அப்படியே ஆட் பண்ணுவோம், -3/2ன்னு வரும். இதுவும் சேர்ந்து என்னவா மாறும், T⁻−3/2ன்னு வரும். இங்கே கீழே என்ன இருக்குது பாருங்கள், -1 × 3 -3 தான். -3/2 மேலே வந்தால் +3/2. அப்போ இந்த வேல்யூவும் கேன்சல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அப்போ மீதி இருக்கிறது இந்த ஒரு வேல்யூ தான், அதாவது L⁻2/2. 2 × 2 கேன்சல் பண்ணால் L⁻1. நமக்கு என்ன வேணும், L தான் வேணும். கொஷினில் அதானே கேட்டிருக்காங்க, நீளத்தோட பரிமாணம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போ இதுதான் சார் ஆன்சர், Lன்னு வந்துடுச்சு. மற்ற 3 ஆப்ஷனையும் செக் பண்ணால் அந்த மாதிரி வராது. இந்த ஆப்ஷனை வச்சுமே நீங்கள் இந்த மெத்தடை வச்சுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், கொஷின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸை. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு கொஷினோட முடிச்சிக்கலாம். சேம் நம்ம இப்போ போட்ட அதே மாடல் கொஷின், பட் 2வது மெத்தடில் நான் போட்டு காமிச்சிடுறேன். ஆக்சுவல் மெத்தடில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யங் குணகம் பற்றி பேசியிருக்காங்க கொஷினில். ஓகேங்களா. யங் குணகம் வந்து 3 வழி அளவுகளான ஈர்ப்பியல் மாறிலி, பிளாங்க் மாறிலி, அதே மாதிரி ஒளியின் வேகம், அதே 3 அளவு தான் எடுத்திருக்கேன். அவற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது இப்படி ஒரு ஃபார்முலா வந்து கொடுக்குது. இதில் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது யங் குணகம் = C⁻α H⁻β
ஜி பவர் காமா. இப்போ தான் இது மூணுக்கும் வேல்யூஸ் எழுதணும். யங் குணகத்துக்கு மட்டும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சா போதும். யங் குணகமுக்கு ஃபார்முலா என்னது? யங் குணகம் வந்து நார்மலாக ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், அதாவது தகைவு பை திரிபுன்னு வரும். திரிபுக்கு பரிமாணம் இல்லை. அப்போ தகைவுனா விசை பை பரப்பளவு தான் வரும். அப்போ விசைனா ml t பவர் -2ங்களா, ml t பவர் -2 டிவைடட் பை L² வரும். இது மேலே வந்தால் -2 ஆகும். -2 + 1 -1 மாறும். அப்போ m பவர் 1 L பவர் -1 t பவர் -2 இதுதான் யங் குணகத்துக்கான பரிமாணம். சிக்கு நமக்கு தெரியும் LT பவர் -1 தான் பவர் ஆல்ஃபா. ஹச்சுங்கிறது பிளாங்க் மாறிலி, இப்போ தான் கண்டுபிடிச்சோம். பிளாங்க் மாறிலிக்கு ml² t பவர் -1 இருக்குது. ml² t பவர் -1 இது வந்து பிளாங்க் மாறிலி பவர் பீட்டா. அடுத்தது ஜிக்கு நமக்கு தெரியும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் m பவர் -1 L³ t பவர் -2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது பவர் காமா. இப்போ என்ன சார் பண்ணணும்? பவர்ஸை ஈக்குவேட் பண்ணணும். அதாவது இந்த அடுக்குக்குறிகளை சமப்படுத்தணும். முதல்ல எம்க்கு சமப்படுத்தலாம் ரெண்டு பக்கமும். எம்க்கு இந்த பக்கம் என்ன இருக்குது? பவரில் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ 1 = இங்கே எம்ஏ இல்லை விட்டுறலாம். இங்கே எம் இருக்குது, பவரில் 1 இன்ட்டு ஒரு பீட்டா இருக்குது. அப்போ வெறும் பீட்டா. இங்கே எம் இருக்குது, பவரில் -1 இன்ட்டு காமா -காமா. இது ஒரு ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்தது எல்லை ஈக்குவேட் பண்ணலாம். இங்கே -1 இருக்குது ஈக்குவல் டு இங்கே 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 இன்ட்டு பீட்டா +2 பீட்டா. ஓகேங்களா? மைனஸில் இல்லை, அதனால் ப்ளஸில் போட்டுக்கலாம். 3 இன்ட்டு காமா +3 காமா. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்தது டி அப்ளை பண்ணலாம். இந்த பக்கம் டி இருக்குது -2 ஈக்குவல் டு இங்கே -ஆல்ஃபா, நெக்ஸ்ட் இங்கே -பீட்டா, இங்கே -2 காமா அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. சார் இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் 3 கிடைச்சிருக்கு. ஈக்குவேஷன்ஸை நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நான் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் மூணாவது ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறேன். -1 = ஆல்ஃபா +2 பீட்டா +3 காமா. தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? -2 = -ஆல்ஃபா -பீட்டா -2 காமா. சரி, இதை சால்வ் பண்ணும்போது -ஆல்ஃபா +ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். -1 -2 -3 = இங்கே -பீட்டா +2 பீட்டா என்னவாகும்? +பீட்டா வரும். -2 காமா +3 காமா +காமான்னு வரும். நான் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. பீட்டா காமா. அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 1 = பீட்டா -காமா. இங்கே நம்ம கண்டுபிடிச்சது -3 = பீட்டா +காமா. என்ன கேன்சல் ஆகும்? காமா 2 கேன்சல் ஆகிடும். +ப்ளஸில் இருக்குது. அப்போ -3 + 1 -2 = 2 பீட்டான்னு வருங்களா? இங்கே ஒரு பீட்டா, இங்கே ஒரு பீட்டா, 2 பீட்டா. அப்போ பீட்டாவோட வேல்யூ என்னன்னு வரும்? பீட்டா = 2/2 மைனஸில் இருக்குது. அப்போ -1. பீட்டாவோட வேல்யூ நான் -1 கண்டுபிடிச்சிட்டேன். சார் பீட்டாவோட வேல்யூ -1 கண்டுபிடிச்சேன். இந்த ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாங்களா? 1 = பீட்டா -காமா. பீட்டாவோட வேல்யூ என்னது? -1. அப்போ 1 = -1 காமா. இது இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்? காமா = -1 காமா = -2. பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, காமாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆல்ஃபா வேணுங்களா? ஆல்ஃபா வேணும்னா நம்ம இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாங்களா? -1 = ஆல்ஃபா +2 பீட்டா +3 காமா. -1 = ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். பீட்டாவோட வேல்யூ -1 ப்ளஸ் காமாவோட வேல்யூ -2. சால்வ் பண்ணலாங்களா? சால்வ் பண்ணால் என்ன வரும்? -1 = ஆல்ஃபா. இந்த இடத்துல 2 × 1 -2 மாறிடும். இங்கே மைனஸில் தான் இருக்குது. 2 3s 6ன்னு வரும். அப்போ -2 -6 -8. அது இந்த பக்கம் வந்தால் +8ங்களா? -1 + 8 = ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா = -1 + 8 +ல் 7ன்னு வரும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 7, பீட்டாவோட வேல்யூ -1, காமாவோட வேல்யூ -2. ஆல்ஃபாவோட வேல்யூ 7, பீட்டாவோட வேல்யூ -1 அண்ட் காமாவோட வேல்யூ -2. ஓகே, நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக அது இருக்குது. ஓகேங்களா? ஆல்ஃபாவோட வேல்யூ 7, பீட்டாவோட வேல்யூ -1, காமாவோட வேல்யூ -2. அப்போ இதுதான் அதுக்கான ஆன்சர். இது இன்னொரு மெத்தட். இதே மாதிரி மாடல் சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஆக்சுவல் மெத்தட் இதுதான். முன்ன சொன்னது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே யூனிட்டில் இருக்க பிழை பகுப்பாய்வை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.